ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்ட்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ வீவர்ஸ், மகர ராசி நேயர்களுக்கு தற்போது 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது நடந்து கொண்டு இருக்கிறது. இதன் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை மகர ராசி நேயர்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் வரப்போகின்ற இந்த 2024ஆம் வருடத்துடைய முதல் வாரமான வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களிலாவது மகர ராசி நேயர்களுக்கு விடுதலை கிடைக்குமா, அதாவது பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கிடைத்து நல்லது நடக்குமா என்பது குறித்த தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாங்க. இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்குங்க. சரிங்க, இப்படி ஜோதிடத்தில் கணித்து சொல்றீங்க இல்லையா, இந்த விஷயங்கள் அனைத்துமே அப்படியே நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது. அதாவது ஒரு 100%, 80% பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துட்டு தாங்க இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 20% அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில பலன்கள் மாறுபடலாமே தவிர மேக்சிமம் அனைத்து மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பொது பலன்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பலருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை உண்மை அப்படின்னு கமெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தற்போது மகர ராசி நேயர்களுக்கு 1/1/2024 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 7/1/2024 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல மகர ராசி மற்றும் மகர லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த மாற்றத்திற்கு எப்படி நீங்க நடந்துக்கணும், எப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு ஆபத்து வராமல் தப்பிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துடைய முதல் வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் தனுசு ராசியில நிற்கின்றார். செவ்வாய் தனுசு ராசியில அமர்ந்து இருக்காரு. புதன் விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்கிறார். மேசத்துல குருவுடைய சஞ்சாரமும், சுக்கிரன் விருச்சக ராசியிலையும் அமர்ந்து இருக்காரு. மேலும் மற்றபடிக்கு பாத்தீங்கன்னா கும்பத்துல சனி, மீனத்துல ராகு, கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவேதான் இந்த வாரம் இந்த ஒரு கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் சஞ்சாரத்தின் மூலமாக இனி மகர ராசி நேயர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களே, சனியை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது சூரியன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்கள் வைத்து பார்க்கும்போது அரசாங்க பொதுப்பணித்துறை வேலை வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்த்தபடி கைக்கு வந்து சேருங்க. ரொம்ப நாட்களாகவே வேலை வாய்ப்புக்காக காத்து இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இனி நல்ல காலமானது பிறந்து விட்டது அப்படின்னே சொல்லலாங்க. நீங்க எதிர்பார்த்தபடி வேலையானது உங்களுக்கு சாதகமாக அமைய கொடுங்க. அதுவும் ஒரு சிலர் எல்லாம் படித்து முடித்து அவங்களுக்கு பிடித்தமான துறையில வேலை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாட்களாகவே ஏங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு தற்போது அதற்கு சாதகமான சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது. ஆல்ரெடி நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபெயிலியர் ஆகியிருந்தாலும் பரவாயில்லைங்க, மீண்டும் அதே கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கைக்கு பார்த்தீங்கன்னா வேலையானது வந்து சேருங்க. மேலும் அரசியல் நண்பர்களால் இந்த ஒரு அரிய வாய்ப்பானது உங்களுக்கு இன்னும் எளிமையாக கிடைக்கக்கூடிய வகையில் மாற ஆரம்பிக்குங்க. மேலும் சந்திரனுடைய நகர்வுகளானது சற்று பாதகமாக உள்ளதால குறிப்பிட்டு சொல்லணும்னா பங்குச்சந்தை வியாபாரத்தில் பக்குவமாக முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு வாரமுமே சந்திரனுடைய நகர்வானது தொழில் ரீதியாக பார்க்கும்போது முக்கியமான இடத்தை பெற்று இருக்கும். அந்த வகையில் தற்போது மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை வைத்து பார்க்கும்போது பெரிதளவுக்கு சந்திரன் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே போல் இந்த ஷேர்
ஷேர் மார்க்கெட் பற்றி முன் அனுபவம் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இனி செயல்பட்டுட்டு வாங்க. ஷேர் மார்க்கெட்னு கிடையாதுங்க, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க, அதில் உங்களுக்கு முன் அனுபவம் இருக்க வேண்டுங்க. அப்போது தான் நீங்கள் பெரிய அளவிலான முதலீடு செலுத்திட்டு வர வேண்டும். இல்லை என்றால் அதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. விவசாய தொழிலில் புதிய பரிமாணத்தை கொண்டு வரக்கூடிய சூழலானது உருவாகுங்க. நல்ல சூழ்நிலை மாற்றமானது இனி உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் குடும்ப குழப்பம் காரணமாக தூக்கத்தை துளைப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் உங்களுக்கும் உங்களுடைய மனைவி இல்லைனா கணவருக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறது. ஸோ இந்த பிரச்சனைகள் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலையும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலமாக தூங்காமல் நீங்க பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தோடு இருப்பீர்கள். இது உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தும் உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் தனித்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க. மேலும் புதன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய எதிர்பார்ப்பை விட வியாபாரம் ஓரளவுக்கு நல்ல முறையில் நடக்கும். லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பாருங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் அதாவது பெரிதாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே நீங்கள் ரன் பண்ணிட்டு வாங்க. அதன் மூலமாகவே ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதாவது கடந்த சில வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய கொடுங்க. குரு 4ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. முட்டுக்கட்டைகளை முறியடித்து தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை மாற்றமும் உங்களுக்கு ஏற்படுங்க. மொத்தத்தில் குரு மற்றும் புதன் என இந்த 2 கிரகங்களுமே தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. சில கிரகங்களின் மூலமாக உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலுமே இந்த 2 கிரகங்களின் மூலமாக நீங்களும் உங்களுடைய உழைப்பை போட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொழில் ரீதியாக வரக்கூடிய சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல லாபத்தையும் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாங்க. மேலும் சனி 2ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தியானது கொஞ்சம் தாமதமாகலாம். இருந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு அங்கே இருந்து சாதகமான சில நல்ல விஷயங்களானது நடக்க கொடுங்க. கட்டுமான வேலைகள் சுணக்கமாக நடக்கும் என்பதால் அது தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ராகு 3ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. குடும்பத்துடன் உல்லாச பயணம் சென்று வரலாங்க. பயணம் சென்று வருவதற்கு ஏற்ற ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு மன ரீதியாக இருந்து கொண்டு இருந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி ஓரளவுக்கு ரிலாக்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மேலும் கேது 9ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. தனியார் துறை ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா கடந்த சில நாட்களாகவே நீங்கள் செய்கின்ற உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு பாராட்டு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரமானது நிலைமை மாறப்போகிறது. உங்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரமானது கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. அதாவது தொழில் ரீதியாக பார்க்கும்போது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே சிறப்பாக நடத்திட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க. அதன் மூலமாகவே ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். பெரிதளவில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதில் தான் உங்களுக்கு சில பிரச்சனைகளானது ஏற்படுங்க. அதே போல தான் முன் அனுபவம் இல்லாமல் எந்த ஒரு வேலையிலும் இறங்காதீங்க. அது தொடர்பான வேலைகள் ட்ரை பண்ணுவதாக இருந்தால் அனுபவம் மிக்கவர்களிடம் கேட்டுட்டு நீங்கள் அதில் ட்ரை பண்ணுவது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. இதன் மூலமாக ஓரளவுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கக்கூடும். மேலும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துடைய முதல் 2 நாட்களே சந்திராஷ்டமமாக இருப்பதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மௌன விரதம் இருப்பது இன்னுமே நல்லது. நீங்கள் யார் எது சொன்னாலுமே சரி அப்படின்ட்டு விட்டு கொடுத்துட்டு போங்க. கொஞ்சம் கோபத்தை தணிச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இந்த வரப்போகின்ற வாரமானது உங்களுக்கு சிறப்பான தரமான ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம்.
மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.